பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 7வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16, 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனே, உம்முடைய மகா தயவு கிருபையினால நீர் உம்முடைய கைப்பட தகப்பனே உம்முடைய பரிசுத்த மனுஷர் மூலியமாக எழுதப்பட்ட இந்த திரு வாக்கியங்களை எங்கள் கரங்களில் நீர் கொடுத்தீரே, மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையானது அது சீர்படுத்தப்படுகிறது, எங்கள் புத்தியானது தெளிவிக்கப்படுகிறது, எங்களுடைய வாழ்க்கையிலே பூரண சமாதானம் உண்டாகிறது. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மனுஷரும் தன் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஊழியத்தின் காரியங்களில் எல்லாம் ஒரு மனுஷன் எப்படி வழிவகுத்து கொள்ள வேண்டும், எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீர். உம்முடைய மகா ஞானத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகா தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய திருவசனங்களை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதை அப்படியே தன் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு அந்த கிருபைகளை அருள் செய்யுங்க. எங்கள் குடும்பத்துக்கு அந்த பாக்கியத்தை அருள் செய்யுங்க. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் கர்த்தாவை நீர் எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், உம்முடைய வேத ஆசிரியர்களை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவாதி தேவன் அடையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்களுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கர்த்தாவை உம்முடைய பலத்த கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தீமைக்கும், துன்மார்க்கருடைய கண்ணுக்கும், ஆலோசனைக்கும், பிசாசின் கிரியைகளுக்கும் முற்றிலும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. எங்கள் ஒவ்வொருவருக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசு இரத்தத்தினாலே எங்களை வேலி அடைத்து பாதுகாப்பீராக. உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோக திட்டங்களை அறிந்து செயல்பட்டு அதை நாங்கள் முடித்தவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பாக்கியத்தை அருள் செய்யுங்கப்பா. தேவாதி தேவன் இறங்கிருளுங்க என் தகப்பனே. எங்களுக்குள்ளே செயல்படுகிற எல்லா விதமான தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் இருக்குமானால் கர்த்தாவே எங்களை சுத்திகரித்தருளும், மென்மேலும் எங்களை பரிசுத்தப்படுத்தியருளும் என் ஆண்டவரே. ஆமீன். நீர் எங்களுக்குள்ளே உலாவி, நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்களோடு பேசி எங்களை வழிநடத்துவீராக என் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. உலகத்தில் எத்தனை கோடியான பணங்கள் நாங்கள் சம்பாதித்தாலும், சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும், தேவாதி தேவன் உம்முடைய கண்களிலே கிடைக்கிற அந்த கிருபைக்கு ஆண்டவரே அது ஈடு இணையே இல்லை. ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே. நீர் எங்கள் தகப்பனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களை தெரிந்து கொண்ட மகா தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாக்கியவான்களாய் இருப்பதை கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த கிருபையுள்ள கருத்துக்குள்ள எங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. 143 கோடிக்கு மேலான ஜனங்கள் ஆண்டவரே. ஆமீனப்பா. ஒவ்வொருவரும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. நீங்க பணத்தையோ பொருளையோ உங்க சரீரத்தையோ நீங்க கேட்கலப்பா தகப்பனே. மனம் திருந்த வேண்டும், பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை உண்டாக வேண்டும், ரட்சிப்பை சுதந்திரிக்க வேண்டும் என்று தான் சொல்லுறீங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த பாக்கியத்தை எல்லோரும் பெற்றுக்கொள்ளவும், எல்லோரும் நலமாய் வாழவும் கர்த்தர் அருள் செய்வீராக. உமக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. யுத்தங்களும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் ஒரு இடத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது இது எல்லாம் கர்த்தருடைய ரகசிய வருகைக்கான அடையாளங்களை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. எங்களுடைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் தான் கடைசி தலைமுறை என்றும் சொல்லப்படுகிறது ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாடுகளில் எல்லாம் ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும். தேசத்தின் அதிபர்களுக்கு ஞானத்தை கொடுங்க அவன் ஆண்டவரே. தேவையில்லாத வன்முறைகள், சண்டைகள், யுத்தங்கள் இராதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. தகப்பனி, மனம் இறங்குவீராக. நம்முடைய கிருபையுள் கருத்துக்குள் அர்ப்பணிக்கின்றோம் என் தகப்பனி. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இந்த வெயில் உஷ்ணத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமீன். நல்ல குளிர்ச்சியான ஒரு மழையை தேசத்தில் கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்குவீராக, இறங்குவீராக. ஆமீன். குழந்தைகளையும் பெரியவர்களையும் விசேஷமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா தீமைக்கும், எல்லா ஸ்கின் டிசீஸுக்கும் முற்றிலும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.